என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், விஷயம் வெளியில தெரிஞ்சுச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. என்னத்தை பாக்குறேன்? ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு என்ன ஏமாத்தியா? செல்லம் ராஜா, புஷ்பா புருஷராமணி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவளுக்கு அவனை விடுறேன், போ. அப்படிப்பட்ட வீடு எனக்கு தேவையில்லடா. என்ன கொண்டு சக்கரை இவன் கூட என்னடா பிரச்சனை? எதுக்கு அவன் அடிக்கிறான்? நான் இருக்கும்போது என்னடா உங்களுக்குள்ள தகராறு? அண்ணே, நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. இது ஆம்பளடா, என்னடா உளர்ற? அண்ணே, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய், ஆஸ்பத்திரியில இருந்து கோமாக்கு போய், கோமால இருந்து 10 வயசுக்கு போய், இப்ப பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துட்டீங்க. எப்ப பூதம் மாமா டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? இந்த உலகத்தை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி 1 மாசம் ஆச்சு. செத்து போயிட்டாரா? எவன் செத்த நமக்கண்ணா? நான் அணுவா செத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல வந்து அந்த புஷ்பா மெட்ரோ முடிச்சு விடுனே. புஷ்பா மெட்ரோ இன்னும் முடியலையா? ஆமாண்ணே. அட என்னப்பா சொல்ற? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா முத வேலையா புஷ்பாவை நான் முடிச்சிருப்பேன்ப்பா. என்னத்த? அட பேசி முடிச்சப்பே சொல்ல வந்தப்பா. எப்படியோ வந்து முடிச்சு விட்டா போதும். வாங்கினேன். நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், இல்ல இவனை அறுத்துருவேன். அறுவாலை வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? உனக்கு என்ன மேட்டர் வேணும்னு சொல்லப்பா, நான் சொல்லிட்டு போறேன். உட்கார் வா. பாரா ஜாக்கெட்டு, இதுக்காக 25 வருஷம் தவறுந்திருக்கேன்டா. 25 வருஷம் தவறுந்திருக்கேன். உன் நாட்கள் தானே என் வாழ்க்கையே இருக்கு. கேட்கிற கேள்விக்கு கிறிஸ்டல் கிளியரா பதில் சொல்லு, புரியுதா? எதுக்கு வந்திருக்கிறான் கேளுங்க. அவனை மறைச்சிட்டாங்க. மாமா என்ன சொன்னார்? இங்க பாருங்க, எனக்கும் மாமாக்கும் 15 வருஷம் பழக்கம். அவர் என்கிட்ட 1000 சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு மாமா பார்க்க வந்தீங்களா? அப்ப என்ன காலையில் ஓடினாரு? அதை மட்டும் சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி போச்சு. அப்ப என் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ காலையில் என்ன ஓடினாரு? அதை மட்டும் சொல்லு. இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்ல தெரியாது. அப்புறம் எந்திரிச்சு போடுவேன். சொல்லவா எந்திரிச்சு போவா? என்ன ஆர்டரா சொல்லிட்டு நமக்கு என்ன பாஸ்? அவன் வாய் வலிக்கும். அவனை செத்துங்கடா. அவங்க கிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. சரி, ஆர்டர் படியே வா. அவன் ஒதுங்க சொல்லு. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. மல்லியா கனகாம்பரமா? அன்னைக்கு காலையில 6 மணி ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? அண்ணே, அவரோட பழக்கம் அது. அவர் ஒரு விஷயத்தை ஃப்ளோவா சொல்றப்ப இடையில மரத்தை டிஸ்டர்ப் பண்ணீங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. சில்லங்களா தங்கங்களா, வாய் திறந்துறாங்களா? வாய் திறந்துறாங்களா? வாய் திறந்துறாங்க. நீ வாய் திறந்துறாங்க, கொன்றுவேன். 500 கோடியா யாரும் அடிச்சு பண்ண மாட்டாங்க. இவன் மறைக்கிறாங்க விஸ்வாவை. அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. நான் காப்பியை குடிச்சுட்டு கக்கா போட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 8. டிவியை போட்டா அருவாலை வச்சு மூக்குல உள்ள விட்டு நோன்றானே. ஆடக்கூடாது, அசையக்கூடாது, கொன்றுவேன். சரிப்பா, ஸ்டார்ட். அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. என் பொண்டாட்டி குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு என்னை வந்து உசுப்புனா. செத்தாண்டா போயிடு. நான் காப்பியை குடிச்சுட்டு கக்கா போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா மணி 8. அப்படியே டிவி ஆன் பண்ணா எம்ஜிஆர் பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டு பாதை. கரெக்டா? புதிய பூமி படம், புரட்சி தலைவர் நடிச்சது, எம்எஸ்சி மியூசிக், டிஎம்எஸ் வாய்ஸ். எப்படி? அன்னைக்கு காலையில 6 மணி.
உணர்ச்சி வசப்பட்டா எடுத்து கொடுக்குறேன். அப்ப நீங்க இப்படிலாம் கேட்டா இன்னைக்கு பூரா மேட்ரை வாங்கவே முடியாது. வேற எப்படி கேக்குறது? இவரை கேண்டில் பண்றதுக்கு ஒருத்தன் தான் இருக்கான். அப்படின்னு அவனுக்கு இப்பவே போன போட்டு எம்எல்ஏ உயிரோட பார்க்கணும் உடனே வந்துடுறான். சரி இந்தா பண்றேன். அந்த நேரம் பார்த்து முருகன் பையன் வீட்டுக்குள்ள வந்தேன். என்னடா ஹோட்டல்கார மகளை நீ லவ் பண்றியாமே நான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணுலனே, போலீஸ் வேலையை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும்னு பணத்தை தூக்கி கையில கொடுத்தேன். சரி கழுதைக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போன்ட்டு பணத்தை வாங்கிட்டு நானும் முருகனும் வெளியே வந்தோம். அப்போ ஒருத்தர் குடுக்குன்னு ஓடியாந்தேன். யாருன்னு பார்த்தா இந்த சக்கர பையன் எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. ஓடியாந்து என் புஷ்பா மீட்டர் எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு நான் சொன்னேன். எப்ப முருகா புஷ்பா மீட்டர் முடிச்சு கொடுத்துட்டு போவான்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க போங்க அனுப்பிட்டேன். கரெக்டான சக்கர. நான் கார்ல ஏறி நேரம் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். ஆஸ்பத்திரிக்குள்ள வந்தனா மணி கரெக்டா 12 இருக்கும். நீங்க தான் வாசல்ல நின்னீங்க. என்னப்பா துரும்பா இழைச்சு போயிட்டு என்னை பார்த்து காமெடி பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா? மாமா என்ன சொன்னாலும் என்கிட்ட கரெக்டா சொல்லிடணும்னு நீங்க சொன்னீங்க. என்னை உள்ள கூட்டு போனீங்களா? மாமா படுத்திருந்தார். மூக்குல டியூப் போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க சொன்னீங்க மாமா யார் வந்திருக்காங்க பாருன்னு கேட்டீங்க. மெதுவா மாமா கண்ணை திறந்தாரா?